ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இனி என்ன பார்க்குறோம்னா டே 3 சீசன் 1 எபிசோட் 31. இதுக்கு மாதிரி எபிசோட் பார்க்கலாம். இப்போ போய் பார்த்துட்டு வந்தாங்க. அப்போ ஒரு கண்டினியூட்டி கிடைக்கும். வாங்க ஸ்டேடியோக்குள்ளே போகலாம். மேலும் என்னோட பில்டிங்கில் நடக்கிற எல்லாத்தையுமே டிவியில் பார்த்துட்டு தான் இருப்பாரு. கீழோட ஆதரவாளர்கள் எல்லாருமே அந்த பில்டிங் அடிச்சு நோக்கிட்டு தான் இருப்பாங்க. தன்னுடைய கண்ணுமே கூட அசைக்காம வெளியில் வர என்னோட பேர் எழுதி போட்டு தலை மீசா தயாராக இருப்பாங்க. நம்ம ஹீரோ என்கிட்ட ரொம்பவே நக்கலாக பேச, நீ பேசின வரைக்கும் போதும், உலகத்தில் எத்தனையோ ஆர்கனைசேஷன் கீராவுக்கு எதிராக இருக்கு. ஆனால் எங்கள் ஆர்கனைசேஷனை மட்டும் அட்டாக் பண்ணால் என்ன அர்த்தம்? நீ தான் கீரான்னு அர்த்தம். இதை கேட்டோன்னே ஹீரோ மலுப்ப ட்ரை பண்ணுவார். பட் வேலைக்காகாது. ஜப்பான் போலீஸ்ட்டை நான் மறுபடியும் சொல்கிறேன், இப்போ இருக்க எல்தா கீரான்னு உங்களுக்கு டவுட் வந்துச்சா எனி டைம் என்னை காண்டாக்ட் பண்ணுங்க. ஐசாவை ஒரு பிக் திங்கிங்குள்ள போயிடுவாரு. நம்ம என்ன பண்றது அப்படின்னு ஆஃபீஸர் கேட்பாரு. அதுக்கு என்ன, இவங்களா கீராவுக்காக வந்திருக்காங்க? இல்லவே இல்லை, இத்தனை வருஷமா இவங்க அடக்கி வச்சு அந்த வன்மத்தையும் கோவத்தையும் இங்க வந்து கொட்டுறாங்க. குறைக்கிற எனக்கு கொஞ்சம் பிஸ்கட் போடுங்கப்பா அப்படின்னு சொல்லுவாரு. கீரோட ஆதரவாளர்கள் அப்படின்னு பேர் வச்சிருக்க எல்லாருமே அவங்களுக்குள்ளேயே அடிச்சுக்குவாங்க. அப்ப அந்த இடத்துல பணம் மேல கொட்ட ஆரம்பிச்சிடும். எல்லாருமே கீராவாச்சு மண்ணாச்சு அப்படின்னு சொல்லி பணத்தை பொறுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அங்க ஹெட் மாதிரி ஒருத்தர் பண்ணல, கடைசியில் அவனே படத்தை தான் பொறுக்கிட்டு இருப்பான். என்ன டீம் ஒரு டிஃப்ரெண்ட் டைஸ் போலீஸ் மாதிரி அவங்களோட ஃபேஸை கவர் பண்ணி கூட்டத்தோட கூட்டமா எஸ்கேப் போயிருவாங்க. ஆமா, அவங்கள எங்க போனாங்க அப்படின்னு டாஸ்க் ஃபோர்ஸ் சேர்ந்த எல்லாருமே திங்கிங் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. என்ன நம்ம ஹீரோக்கு ஃபோன் பண்ணுவாரு. நாங்க தப்பிச்சிட்டோம்பா, இது சொல்றதுக்கு தான் நாங்கள் ஃபோன் பண்ணோம். நீதான் அவங்க எனக்கு எதிராக விட்டுன்னு எனக்கு தெரியும். சரி, அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போ இருக்க எல்தா கீரான் டவுட் வந்தா எனி டைம் என்னை கான்டாக்ட் பண்ணுங்கப்பா, மறந்துடாதீங்க. ஹீரோ எந்திரிச்சு நீங்க கீரான் சந்தேகப்பட்டா தாராளமா எனக்கு கால் பண்ணி சொல்லி முடிச்ச ஹீரோ மிசாவுக்கு ஒரு ஹிடன் மெசேஜ் அனுப்புவாரு. என் லூடோட டைஸ் உருட்டி பார்ப்பாரு. அந்த டைஸ் ஐசாவை நோக்கி இருக்கும். மிசாவும் ஹீரோ அனுப்பின மெசேஜை பார்த்துறாங்க. அப்போ கரெக்டா எனக்கு ஐசாவை ஃபோன் பண்ணுவாரு. என் தப்பிச்சும் போது ஹீரோட ஃபேஸ்ல ஒரு சின்ன சேஞ்சஸ் இருந்திருக்கும். அதாவது ரியாக்ஷன் சேஞ்சஸ். அது ஐசாவை மட்டும் தான் நோட் பண்ணியிருப்பாரு. அதனால தான் ஐசாவுக்கு ஹீரோ மேல அதிகப்படியான சந்தேகங்கள் வந்திருக்கும். வேற வழி இல்லாம எனக்கு ஐசாவை ஃபோன் பண்ணி பேசுறாரு. எல்லோட இன்வெஸ்டிகேஷன் என்னென்ன நடந்ததுங்கிறத மோஸ்ட் ஆஃப் இதை வந்து என்கிட்ட சொல்லிடுவாரு. ஓ, சந்தேகப்படப்பட்ட ஒருத்தர் தானா வந்து சரண்டர் ஆனானா? ஆமா, இதுக்கு மேல என்னால எதுவும் சொல்ல முடியாது அப்படின்னு ஐசாவை சொல்லிட்டு ஃபோன் கால் கட் பண்ணிடுவாரு. பக்கத்துல இருக்க ஒரு ஆஃபீஸர் என்கிட்ட, இப்போ அவன் தான் முக்கியமான விஷயத்தை நிறைய சொல்லல, இன்னும் கொஞ்சம் அவன்கிட்ட போட்டு வாங்கிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்பாரு. இல்ல அவன் போதுமான விஷயத்தை நிறையவே என்கிட்ட சொல்லிட்டான். அவன் சொன்னதுலேயே ஒரு முக்கியமான விஷயம், லைட்டுக்கு மரண தண்டனை தர மாதிரி ஒரு டாஸ்க் வச்சாங்களே, இதுலயே தெரியல லைட் தாக்கிறான். ஐசாவா ஹீரோட்ட வந்து சொல்லிடுவாரு, நான் இந்த மாதிரி என்கிட்ட உன்னை பத்தி பேசினேன் அப்படின்னு. ஹீரோ இட்ஸ் ஓகே, பரவாயில்ல பேசிக்கோங்க அப்படின்னு சொல்லி கூலா ஹேண்டில் பண்ணுவாரு. நீ தங்கியிருக்க வீட்டை செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாரு ஐசாவா. அது ஹீரோ, நான் ஒன்னும் உங்களுக்கு தடையெல்லாம் பண்ண மாட்டேன், நீங்க போய் செக் பண்ணிட்டா பண்ணிக்கோங்க, யூ கேரியன் அப்படின்னு ஹீரோ சொல்லுவாரு. ஐசாவா அண்ட் மோஜி அப்படின்னு ரெண்டு ஆஃபீஸர்ஸ் ஹீரோட வீட்டை செக் பண்றதுக்காக போவாங்க. ஐசாவா வீட்டோட கதவை தட்ட ஹீரோயின் வந்து கதவை திறப்பாங்க. ஹீரோயினோட காஸ்டியூமே டைப்பிக்கலா தான் இருக்கும். ஐசாவா இவ்வளோ சின்ன ட்ரெஸ் போட்டிருக்காங்களே, சோ டெஃபினெட்லி இவங்க பாடிக்குள்ள டெத் நோட் இருக்காது அப்படின்னு திங்க் பண்ணுவாரு. வீட்டில் பாம் இருக்கு அப்படின்னு உங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்துருக்கு, உங்க வீட்டை நான் செக் பண்ணணும் அப்படின்னு ஐசாவா சொல்லுவாரு. என்னது பாமா அப்படின்னு ஹீரோயின் ஃபோன் போட பார்க்க, அதெல்லாம் ஹீரோக்கே தெரியுமா, நீ கவலைப்படாத, அது ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் மட்டும் தான், நாங்க போய் செக் பண்ணிக்கிறோம் அப்படின்னு போய் செக் பண்ண போவாங்க. டெமிகாவா அதாங்க ஹீரோவுக்கு ஆதரவா இருக்கு உங்களுடைய ஹிட், நான் கீரோட ஊழியர்கள் யார் யார் அப்படின்னு இன்ட்ரோடியூஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லுவாரு. டிவியில லைவ் போட்டிருப்போம் போல இருக்கு. எப்படி கவர்மெண்ட்டுக்காக வெள்ளை மளிகை இருக்கும், அதே போல இங்க கீராவுக்காக ஒரு மிகப்பெரிய மாளிகையே இருக்கு. இதை பாக்குற ஹீரோ இரிட்டேட் ஆகிற மாதிரி காட்டுறாங்க. ஐசாவான் மோஜி ஹீரோயின் கிட்ட வந்து, அவங்க வீட்டை ஃபுல்லா செக் பண்ணிட்டோமா, எதுவுமே இல்லை மோஜி, நீங்க நான் பேசிக் கிளம்புற அப்படின்னு சொல்லிட்டு ஐசாவா கிளம்பிடுவார். நீங்கள் அனைவரும் ஆர்வலோடு காத்து கொண்டிருந்த கீராவின் ஊழியர்கள் யார் யார் என்று உங்களுக்கு அறிமுகப்படுத்த போகிறேன் அப்படின்னு டெமிகாவை பேசிட்டு. அப்ப ஐசாவா டாஸ்க் ஃபோர்ஸோட பேசியரேக்கு வந்திருப்பாரு. சந்தேகப்படுற மாதிரி எதுவுமே இல்லை, டெத் நோட்டும் இல்லை அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் பண்ணுவாரு. அங்க எப்படி இருக்கும் அப்படின்னு தான் ஹீரோட மைண்ட் வச்சு டெமிகாவை ஒவ்வொருத்தரா இன்ட்ரோடியூஸ் பண்ண, யாரோ ஒருத்தர் டெத் நோட் ஓபன் பண்ற மாதிரி காட்டுறாங்க. அதில் எழுதவும் ஆரம்பிக்க இப்பதான் அவங்களோட ஃபேஸை காட்டுறாங்க. இந்த நபர் கிட்ட ஷினிகாமி ஐஸ் இருக்க மாதிரி காட்டுறாங்க. டெமிகாவை ஒவ்வொருத்தரா இன்ட்ரோடியூஸ் பண்ணா ஒவ்வொருத்தையும் அவன் போட்டு தள்ளுறான். அதுக்கப்புறம் டெமிகாவை இன்ட்ரோடியூஸ் பண்றதை ஸ்டாப் பண்ணிடுறான். பட் அப்பயும் அவன் நிறுத்தாம அவனோட ஷினிகாமி ஐஸ் வச்சு எல்லாத்தையும் பார்த்து அவங்க பேர் எழுதி போட்டு தள்ளுறான். எனக்கு தெரிஞ்ச டெத் நோட் சீரிஸ்ல நம்ம ஹீரோவுக்கு அடுத்து வேற லெவலில் பேர் எழுதி போட்டு தள்ளுறது இவன் தான். கடைசியில் டெமிகாவே இவன் போட்டு தள்ளி அவன் கதையை முடிக்கிறான். நைட்டும் என் கண்ணு முன்னாடி என் கூட தான் இருக்கும். ஐசாவையும் மோகி பார்த்துக்கும். அப்ப என்ன நடக்குதுங்க, அப்புறம் எப்படி இவங்களாம் சாகுறாங்க அப்படின்னு ஐசாவா மண்டையை பிச்சுட்டு இருப்பாரு. அப்ப இப்பதான் ஹீரோட அந்த ஆத்தென்டிக்கான பிளானை காட்டுறாங்க. ஹீரோயினுக்கு ஹீரோ ஒரு மெசேஜ் அனுப்பியிருப்பாரு. மெசேஜ்ல நீ டெத் நோட்டை கைவிட்டு மிஸா அப்படின்னு தான் இருக்கும். அதனால ஹீரோயின் டெத் நோட்டை கை விட்டுருவாங்க. அப்படியே எல்லாத்தையும் மறந்தும் போயிருவாங்க. அப்ப நம்ம ஹீரோ டெத் நோட்டை வேற யார்கிட்டயோ கை மாட்டி விட்டுருக்காரு, அதுவும் பார்சல் மூலமா தான். எல்லாத்தையும் மறந்த ஹீரோயின் இது ஆச்சரியமா பார்த்துட்டு இருப்பாங்க. டெத் நோட் போயிருக்க இந்த பர்சன் கீரா சப்போர்ட்டிங் குரூப்போட ஒரு மெம்பர் தான். இவனோட பேர் தான் டேரு மிகாமி. இவனோட லைஃப்ல இவன் ஒரு லாயரா ஒர்க் பண்ணுவான். இப்போதைக்கு டெத் நோட் இவன் கூட இருக்க காரணத்தால் ஷினிகாமின ரீக் மிகாமி கூட தான் இருக்கு இப்போதைக்கு. அவன் ஒரு அன்போடு இந்த டெத் நோட்டை தடவை அப்படியே இந்த எபிசோட முடிச்சிட்டாங்க. ஓகே எஸ், இந்த எபிசோடு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நம்புறேன். இன்னும் கொஞ்சம் எபிசோட்ஸா டெத் நோட்ல இருக்கு, மிஸ் பண்ணாம உட்காந்து பாருங்க, நல்லா இன்ட்ரெஸ்டிங்காவே இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் மறந்துடாதீங்க, ஏன்னா சப்ஸ்கிரைப்ஸோட எண்ணிக்கை நம்ம சேனல் ரொம்பவே கம்மியா இருக்கு. ஓகே எஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களிடம் இந்த வீடியோ பெறுவது உங்கள் யூனிக் தமிழ் எக்ஸ்பிளனேஷன். பை பை கைஸ்.